ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் உங்களுக்கே தெரியும், ப்ரொமோ 2ல் பார்த்துருப்பீங்க. பார்வதி, கமருதீன் 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டேஜெலாம் வரப்போகிறதில்ல, அப்படியே பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ப்ரொமோலே வந்துருச்சு இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி என்னன்னா எவிக்ட் ஆனவங்கள நைட் வரைக்கும் வச்சுருப்பாங்க, ஒரு 10 o'clock அந்த எபிசோட் முடிகிற வரைக்கும். பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே காமிச்சிட்டார் ப்ரொமோவில் ரெட் கார்டை தூக்கி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன் 2 பேருமே. ஸோ இது ஏன் இப்படி பண்ணாங்க? இது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் தாங்க மாற்றிருச்சு. நேற்று ஒன்றும் இல்லை, சாண்ட்ராவை எட்டி வச்சு தள்ளி விட்டாங்க. ஸோ கமருதீன் நிறைய பேசிட்டார், நிறைய வார்த்தைகளை விட்டார். ஸோ இது 2 மட்டும் நேற்று இந்த கார் டாஸ்கில் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து என்னென்னா முந்தா நாள் அந்த 2-3 டாஸ்கில் நடந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அக்ரெசிவாக அவங்க இருந்தது காரணமும் அதுவாக தான் இருக்கும். ஆனால் எந்த சுச்சுவேஷன் இருந்தால் பொறுமை வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் யார் என்ன பண்ணியிருந்தாலுமே அதை பொறுமையாக டீல் பண்ணிக்கலாம். இன்னொன்றுனா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இவங்க பண்ண சின்ன சின்ன தப்புகளை வந்து இந்த பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் சேதும் சரி பெருசாக கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். சும்மா அப்பப்போ எதாவது பேசுவார், விட்டுருவார். அவங்களுக்குமே இது பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்மளை ரோஸ்ட் பண்ணுவார், மற்றபடி விட்டுருவார், நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு தான் அவங்களுமே நினச்சிருப்பாங்க. அவங்களுமே நிஜமாக வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ என்னென்னா இங்கே பலதரப்பட்ட மக்களோட ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க தான் சொல்லணும். நேற்று அந்த ஒரே எபிசோடில், கார் எபிசோடில் அதை தவிர்த்திருந்தா உண்மையாகவே டஃப்பான காம்படிஷனாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, எல்லாமே ஒரு நேரம் நடக்க தான் செய்யும். ஸோ அது யாரும் ஒன்றும் தடுக்கவும் முடியாது. ஸோ இதுதான் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதே விஜய் சேதுபதியும் சரி, சேனலும் சரி, அதை கொஞ்சம் தப்பு இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். இன்னொன்று கேமில் வந்து நிறைய அந்த குரூப்பிசம் கேங்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே சொல்லியிருக்கணும். இது மாதிரி குரூப்பாக விளையாடுங்க, தனியாக விளையாடுங்கன்னு சொல்லியிருக்கணும். இவங்க அசிங்கமாக பேசும்போதும் சரி, இந்த பார்வதி கமிஷன் அந்த மாதிரி நடந்துக்கும் போதும் அதையும் கொஞ்சம் விசாரித்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, மக்கள் பார்க்குறாங்க லைவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவா சொல்லியிருக்கணும். ஸோ எதையுமே கன்ஃபெஷன் ரூமில் தேவையில்லாதெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க, பட் இதையா சொல்லியிருக்கணும். ஏன்னா மக்களுக்கு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஸோ இதை வந்து பார்த்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷம்லாம் அடைய மாட்டாங்க, திட்டின்னு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இது திட்ட வைக்கிறது தான் உங்களுடைய எண்ணமானு தெரியல. ஸோ அங்கேயே மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணாமல் சின்ன சின்ன தப்பை அவங்க அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ சொல்லியிருந்தா அவங்களுக்குமே நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஒரு டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படிலாம் பார்த்துப்பாங்க, தப்பு பண்ணும்போது கூப்பிட்டு கண்டிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீல் தான் வந்திருக்கும். பார்க்குற மக்களுக்குமே ஓகே இது தப்பு, சொன்ன உடனே திருத்திட்டாங்களா இல்லை திருந்தலையா, மறுபடியும் திருந்தலாம் அவங்களுக்கு அப்பயே அனுப்பிச்சிருங்க வெளியே. என்னென்னா நீங்கள் அப்போ சொல்லாமல் திருத்தாமல் நீங்கமானு விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குதுன்னு காரணம் அதுதான். நேற்று நல்ல வேலை எதுவுமே நடக்கலை. இன்கேஸ் ஏதாவது நடந்திருந்தால், விபரீதம் நடந்திருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து தப்பு வந்து எல்லாருக்கு மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் 2 பேர் மேலே தப்பு இல்லை, எல்லார் மேலேயும் தான் இதுக்கு வந்து பொறுப்பாக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும், அது 2 பேர் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இனிமேல் வந்து அவங்க எங்கே போனாலுமே ரெட் கார்டுன்னு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ட்ராபேக் தான், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். சரி ஓகே, இது ஆல் அபவுட் அவங்களுடைய அவங்க தான் விளையாடினாங்க கேமை. எது வந்தாலும் அவங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் 2 பேரும் தான். நம்ம பார்த்து இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே எந்த நிலைமையிலையும் நம்ம வார்த்தையை விடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணணும் சில விஷயங்கள் பண்ணும்போது. ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மக்களே. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.